அன்பிற்கினிய ஊடக உறவுகளுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய பகல் நேர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணன் கு. செல்வ பெருந்தகை அவர்களை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நல்லெண்ண ரீதியாக இன்று சந்தித்து எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். எங்களோடு மவுண்ட் ரோடு தர்காவுடைய மூத்த அரங்காவலர்களில் ஒருவரான மன்சூர்தி அவர்களும் ஷியா சன்னி ஒற்றுமை கூட்டமைப்புடைய தலைவர் அண்ணன் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் வருகை தந்தார்கள். இந்த சந்திப்பின் மூலமாக நாங்கள் அவரிடம் வைத்த மிக முக்கியமான கோரிக்கை, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்தும் வகையிலும் அந்த கூட்டணியை நோக்கி திரும்பியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய அபரிதமான நம்பிக்கையை காப்பாற்றும் வகையிலும் நாம் எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன். அதுவே தங்களுடைய விருப்பம் என்றும் அவர் தெரிவித்தார். ஏனெனில் ஒரு வலிமையான ஒரு கூட்டணியாக, தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கின்ற நேரத்தில் எதிரிகளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் எந்த ஒரு பேச்சுக்கும் காரியங்களுக்கும் நாம் யாரும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையே நான் முன்வைத்தேன். ஏனென்று சொன்னால் இந்த தேர்தல் என்பது வெறுமனே எண்ணிக்கைக்கான தேர்தல் களம் அல்ல. தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமைகளையும் கூட்டாட்சி தத்துவத்தின் நன்மதிப்புகளையும் மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதி தத்துவங்களுடைய பாதுகாப்பையும் கொண்டதாக இந்த தேர்தல் களம் இருக்கிறது. மொத்த இந்தியாவிலும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம்தான் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று தமிழ்நாட்டை தாண்டியும் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கூட்டாட்சி தத்துவத்தையும் அரசியல் சாசன சட்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது. இந்த அரசுடைய ஆட்சியை தொடர வேண்டும் என்று மக்களும் விரும்புகிறார்கள். இந்த நிலையில இந்த அருமையான முன்முயற்சியில் மிக சிறப்பாக பங்கேற்று பணியாற்றக்கூடிய முதன்மை வாய்ப்பு கூட்டணியில திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களுடைய இந்த சந்திப்பு நடைபெற்றது. எங்களுடைய இந்த விருப்பத்தை அவரும் அதுதான் சொன்னார். எங்களுடைய மேலிட பொறுப்பாளரும் இதே கருத்தை தான் வலியுறுத்தி விட்டு சென்றிருக்கிறார் என்று அவர் கூறினார். சிறுபான்மை மக்களுடைய மனநிலையும் ஏறத்தாழ இந்த கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கிறது. மொத்த தமிழினமும் எதிர்பார்ப்பது போல் தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மை மக்களும் தங்களுடைய பாதுகாப்பு, வாழ்வுரிமை இவற்றின் அடிப்படையில் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும், அதற்கு காங்கிரஸ் கட்சியுடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த செய்தியும் நாங்கள் இன்றைய தினம் அவர்கள் நம்ம எடுத்துரைத்தோம். அவர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சார், எந்த பேச்சினால இந்த கூட்டணி வலுவழுந்து என்ன காரணம்? அது கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லாங்க. அதாவது பாரதூரமான எந்த விஷயங்களும் இல்லை. அதே சமயத்தில் சமூக வலைதளங்களில ஆளாளுக்கு எதையாவது ஒன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எழுத்துகள், இப்படிப்பட்ட கருத்துகள் எல்லாம் மக்களிடம் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற கவலை எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு இருக்கிறது. எனவேதான் நாம் தலைவர்கள் ரீதியாக இது போன்ற விஷயங்களை, எண்ணங்களை எடுத்துரைத்து அது போன்ற விஷயங்களுக்கு எந்த விதத்திலும் யாரும் வடிவிட்டு கூடாது என்று எடுத்து சொல்வதற்காக தான் நம்ம வந்தோம். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு எண்ணம் உண்டு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. அந்த கட்சிக்கென்று அதனுடைய நிர்வாக குழு தேர்தல் ரீதியாக, அரசியல் ரீதியாக சில எண்ணங்களை வெளிப்படுத்துவார்கள். அது அவருடைய உள் விவகாரங்கள். அதை பற்றி நாம் எந்த கருத்தையும் கூற முடியாது. எங்களை பொறுத்தவரை சர்ச்சைகள் இல்லாமல் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த கூட்டணி அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதுதான். இது எங்க விஷயம் இல்ல. இது காங்கிரஸ் கட்சியில ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது காங்கிரஸ் உள்விவகாரம். அடுத்த கட்சிக்கு அட்வைஸ் செய்யக்கூடிய அதிகாரம் இன்னொரு கட்சிக்கு இல்லை. நாங்க ஒரு தோழமையில் இருக்கிறோம், நண்பர்களாக இருக்கிறோம். நாம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கின்ற போது எந்த ஒரு சச்சரவுகளுக்கும் மூன்றாவது தரப்புக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிடக் கூடாது என்று நாம் எல்லோருமே கவனமாக இருப்போம் என்று நாங்கள் இது நானும் அவரும் இடத்துல 20 வருட நண்பர்கள், புரியுதா இல்லையா? அடிக்கடி நாங்கள் போன்ல உரையாடிக்கிட்டு இருக்கிறோம்.
எல்லா விஷயத்தையும் போன்ல உரையாடினா வழக்கமான ஒரு விஷயமா போயிடும். நேரில் வந்தோம்னா அது ஒரு முக்கியத்துவம் பெறும், கவனம் பெறும் அடிப்படையில் தான் வந்திருக்கும். இதுக்கு நீங்க சம்பந்தம் இல்லாம போய் அதை போய் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க திமுகன்னு சொன்னோம்னா எங்க கட்சியினர் மட்டும் தான் வந்திருப்போம். ஆனா நான் சியாசன்னி கூட்டமைப்புடைய தமிழ்நாடு தலைவர் அழைச்சு வந்திருக்கேன், மவுண்டோட தர்காவுடைய தலைவர் அழைச்சு வந்திருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுடைய அபிப்பிராயம் விருப்பம் என்றதான் சொல்லி வந்திருக்கோம். சோ இது அரசியலா பார்க்காம நாங்களே இந்த தேர்தலில் ஒரு அரசியல் களமாக பார்க்கல, சித்தாந்த களமாக பார்க்கின்றோம். சித்தாந்த களத்தில் ஒத்த கருத்துடையவர்கள் வலிமையோடு ஒன்று சேர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், அபிப்பிராயம். விருப்பம் வந்து ஆட்சியில் பங்கு வேணாம், காங்கிரஸ் கேட்கக்கூடாது. அப்படிலாம் நாங்க சொல்லக்கூடாது, எங்களுடைய உரிமை அதெல்லாம். அத மாதிரி திமுக தனியா கட்சி இருக்காங்க, காங்கிரஸ் கிட்ட மட்டும் இந்த பேச்சுவார்த்தை நடக்க என்ன காரணம் சார்? கடந்த ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில எல்லாம் என்ன போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது காங்கிரஸ் உரிமை சார். இது காங்கிரஸுக்கும் வந்து எங்களுடைய கூட்டணி தலைமையில அவங்க பேசக்கூடிய உரிமை. நாங்க அதை பற்றி அந்த விவாதத்துக்கு நாங்க வரவே இல்லை. எந்த விதமான மகிழ்ச்சியும் அரசியல் எதிரிகளை கொடுத்து விடக்கூடாது. ஆரம்ப நிலையை வெட்டையெல்லாம் நம்ம வந்து அதை பற்றி பேசுவதற்கான நேரம் இதுவல்ல. அது போன்ற விஷயத்துக்கான இந்த சந்திப்பும் நடைபெறவில்லை. எங்களுடைய கூட்டணியில் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும், எதிரிகள் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது, மக்களுடைய பெரும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாலடைந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில், தோழமை அடிப்படையில் நாங்கள் வந்து சந்தித்தோம். நான் தான் சொல்லிட்டேன்ல, அதாவது தேவைப்பட்டா எல்லாரையும் நாங்கள் சந்திப்போம். நாங்க சொல்லிட்டோம்ல, எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி இதை வெறும் தேர்தல் களமா பார்க்கல, இதை தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை பாதுகாப்பு களமாகவும் சித்தாந்தத்துக்கான போராட்ட களமாக தான் வருகின்ற தேர்தலை பார்க்கிறோம். சித்தாந்தத்துக்கான போராட்ட களமாக பார்க்கின்ற போது இதற்காக என்ன பிரச்சனையெல்லாம் எப்படியெல்லாம் வந்தாலும் எல்லோரையும் நாங்கள் சந்திப்பது எங்களுடைய அரசியல் கடமையாக இருக்கிறது. சரியா? இதுல வந்து வேறு விதமான ஒரு ஃப்ரேம் வைக்க வேண்டிய அவசியம் அது எங்க கருத்து இல்ல சார். அந்த டாபிக் பேச சார், நாங்க அதை பற்றி பேச விரும்பல. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். உள்ள நாங்க பேசல சார், உள்ள என்ன பேசணுமோ அதை நான் சொல்லிட்டேன். தூசி மறைச்சு நீ பேசல. இந்த கூட்டணி இந்தியா திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மகத்தான மக்களுடைய ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறது. இதுல எந்த பழுதும் வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஏற்கனவே 20 ஆண்டுகால நண்பர், எனக்கு போன்ல அடிக்கடி உரையாடக்கூடிய நண்பர்கள், இந்த நேரத்தில் நேரில் வந்து வலியுறுத்துவதற்கான வந்தோம். வேற எந்த ஒரு ஃப்ரேம் வைத்து பார்க்க வேண்டாம். சரியா?